கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு யாத்திராகவும் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது மோசேயை நாம் பார்க்கலாம். அவர் ஒரு சிறந்த மனிதராகவும் தைரியமுள்ள ஒரு மனிதராகவும் அவர் மிகவும் அழகுள்ளவராகவும் அவர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, வேதாகமத்தில் முதல் ஒரு எழுத்தாளராக அவர் திகழ்கிறார். அது மட்டும் இல்லாமல் எபிரேய மக்களை வழிநடத்துவதற்கான ஒரு தலைவராக நாம் அவரை பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் அவர் மக்களை எப்படியெல்லாம் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை அவர் எழுதின ஒரு மனிதராக நாம் அவரை சொல்லலாம். அவர் 40 வயது இருக்கும் பொழுது எகிப்தை விட்டு ஓடி போறாரு. ஏன் அப்படின்னா, அவர் அந்த எகிப்தோட ராஜகாந்தத்தில் வளர்ந்தாலும் அவர் எகிப்தியன் அல்லன்றது அவர் இருதயத்தில் தெரியுது. தன் சகோதரர்களுக்கு நடக்கும் அநியாயத்தை அவர் ஒரு தைரியமான ஒரு மனிதனாய் தனியால நின்று அவர் அந்த இடத்துல தட்டி கேட்குறார். அப்போ வாக்குவாதங்கள் வரும்பொழுது அந்த எகிப்தியனை கொலை செய்து விட்டு பயந்து ஓடி போறாரு. அதுக்கப்புறம் அங்கே போய் அவர் அந்த தேசத்தை விட்டு ஓடி போறாரு. அப்போ 40 வயது. அவர் மீண்டும் பார்வோனை சந்திக்க வரும்பொழுது அவருக்கு 80 வயது. அவர் மரிக்கும் பொழுது 120 வயது. இந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்தாரு. அவர் என்னென்ன அற்புதங்களை ஆண்டவர் அவர் மூலியமா செஞ்சார் நம்ம பார்க்கலாம். அது நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எந்த ஒரு வயதும் ஒரு மனிதன் சாதிக்கிறதற்கான வயது வித்தியாசமே கிடையாது. ஆண்டவர் என்ன நினைச்சார்னா, நினைச்சா சின்ன வயசுலயும் சரி, அது வாலிப வயதிலும் சரி, முதிர் வயதிலும் சரி, தேவன் ஒரு மனிதனை கொண்டு ஒரு திட்டத்தை வைக்கும் போது அவனுக்கு எவ்வளவு வயதா இருந்தாலும் அவனை கொண்டு அந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றுவார்னு நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஆமேன்.